வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். குட் மார்னிங் டு ஆல். குரூப் 1ல் கேட்கப்பட்ட கொஸ்டின் பாருங்கள். கால வரிசைப்படி அடுக்குக. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஏ 2 1 3 4. ஓகேங்களா? சம்ரான் சத்தியாகிரகம் 1917. அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் 1918. கேதா சத்தியாகிரகம் 1918. ரவுலட் சட்டம் 1919. ஓகேங்களா? இப்போ சம்ரான் சத்தியாகிரகமுக்கு பின்னாடி அகமது பின்னாடி தான் கேதா சத்தியாகிரகம் வருவாங்க. ஸோ சேம் இயர் தான், வருஷப்படி 1 2 3 4. ஓகேங்களா? நம்ம ஒரு ஒரு சத்தியாகிரகம் பற்றி நம்ம 1 by 1 பார்க்கலாம் இந்த வீடியோவில். பாருங்கள், 10th ஸ்டாண்டர்டில் 8th லெசனில் கேட்டிருக்காங்க. தேசியம் காந்திய காலகட்டம். அந்த லெசனில் சம்ரான் சத்தியாகிரகம் பீகாரில் உள்ள சம்ரானில். ஓகேங்களா? பீகாரில் உள்ள சம்ரானில் இந்த சம்ரான் எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. தீன் காதியா முறையை பின்பற்றினர். தீன் காதியா முறைனா என்னன்னு பாருங்கள். இது இந்த முறை சுரண்டல் முறைன்னு சொல்கிறாங்க. இந்திய விவசாயிகள் தங்கள் நிலத்தின் 20ல் 3 பங்கு பகுதியை அவுரி இண்டிகோ பயிரிட வேண்டும் என்று யார் சொல்கிறாங்கன்னா ஐரோப்பிய பண்ணையாளர்கள் அவர்களை கட்டாயப்படுத்தினர். 19ஆம் நூற்றாண்டு கடைசியில் ஜெர்மனி செயற்கை சாயங்களால் இண்டிகோ எனப்படும் நீல சாயம் சந்தையில் விற்கப்படுவது குறைந்தது. ஓகேங்களா? ஜெர்மனியை செயற்கை சாயங்கள் இண்டிகோ எனப்படும் நீல சந்தையில் விற்கப்பட்டன. அது குறைஞ்சிச்சு. உடனே என்ன பண்ணுறாரு ஐரோப்பிய பண்ணையாளர்கள் என்ன பண்ணுறாருன்னா, சம்ரான் இண்டிகோ பயிரிட நீல சாயம் பயிரிடும் கடமையிலிருந்து விவசாயிகள் விடுவிக்கும் தேவையை உணர்த்தும் அந்த நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி விரும்பினர். என்ன சொல்ல வராங்கன்னா, ஜெர்மனி செயற்கை சாயங்களும் இண்டிகோ நீல சாயம் விவசாயம் செஞ்சுருப்பாங்க. உடனே ஐரோப்பியர் அதுக்கு என்ன செய்கிறாருன்னா, இண்டிகோன்னு ஒரு அவுரி பயிரிட கொண்டு வந்திருப்பார். நீங்கள் நீல சாயம் செய்யாதீங்க, நீல சாயம் பயிரிட ஸ்டாப் பண்ணுங்க, அந்தமாதிரி சொல்ல வருவாங்க. ஏன்னா அதில் அந்த விளைச்சல் குறையுது, அமௌண்ட்டு குறையுதுனால ஐரோப்பிய நல்ல தெளிவாக அவங்க சாதகமாக எது கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அந்தமாதிரி கொண்டு வராங்க. ஓகேங்களா? உடனே இந்த வகை மக்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க. ரொம்ப சிரமத்தில் இருக்கும்போய் சம்ரானை சேர்ந்த விவசாயம் யாருன்னா ராஜ்குமார் சுக்லா என்ன பண்ணுறாருன்னா, காந்தியை போய் மீட் பண்ணுறாரு. சம்ரானுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதாவது சம்ரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியை கேட்டுக்கொண்டார். யார்? சுக்லா உடனே நீங்கள் வாங்க, எங்களோட நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லியிருப்பார். உடனே காந்தியடிகளும் அந்த இடத்துக்கு போகிறாரு. போன உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கிருந்த உடனே வெளியேறுமாறு காவல்துறையினர் அவரை கேட்டுக்கொண்டனர். காந்தியடிகள் உடனே அங்கே போய் பார்ப்பாரு. உடனே அங்கே இருக்க போலீஸார் என்ன பண்ணுவாங்க, உடனே நீங்கள் இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே காந்தி என்ன செய்வார்னா, போகவே மாட்டார், அந்த இடத்த விட்டு போக மாட்டார். அவருக்கு பின்னாடி ஆதரவு மக்கள் இருந்திருப்பாங்க. காந்தியடிகளுக்கு பின்னாடி மக்கள் ஆதரவாக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு பாருங்கள், நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்கம் செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் தெரிவித்தனர். நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக தெரிவித்தவர் யாருன்னு கேட்கலாம் கொஸ்டினில். காந்தியடிகள். ஆன்சர் காந்தியடிகள். ஓகேங்களா? இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவராக பின்னாளின் பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாந்தும். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாந்தும். வழக்கறிஞரான தொழில் செய்த பிராஜ் கிஷோர் பிரசாந்தும் காந்தியடிகளுக்கு துணையாக செயல்பட்டனர். இவங்க 2 பேரும் காந்தியடிகள் துணையாக இருந்து, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அவங்க விவசாயிகள் சார்ந்து கொஞ்சம் மக்களும் கொஞ்சம் காந்தியடிகள் துணையாக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி துணைநிலை ஆளுநர் ஒரு குழுவை உருவாக்கினர். அந்த குழுவின் உறுப்பினர் யார் இருக்காங்க? காந்தியடிகள். துணைநிலை ஆளுநர் உறுப்பினர் யார்? காந்தியடிகள். ஓகேங்களா? இந்த இண்டிகோ பண்ணையாளர்களின்
விவசாயிகள் மீது நடத்திய அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வகையில் தேன்காய் முறையை ரத்து செய்தது. தேன்காய் முறையை ரத்து செய்தனர். ஓகேங்களா. அடுத்து நம்ம வந்து 10th பார்த்தோம். இப்போ +2ல எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. +2ல 4வது லெசன் பாருங்கள், காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்த மக்களை ஒன்றிணைத்தல். இந்த லெசனில் சம்ரான் இயக்கத்தை பற்றி 1917 வருஷத்தோடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. சம்ரானில் இருந்து விவசாயிகள் வேண்டுகோள் ஏற்று தான் காந்தியடிகள் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி போராட்டம் நடக்குது. ஓகேங்களா. பீகாரின் சம்ரான் மாவட்டத்திலிருந்து கருநீலஸ் இண்டிகோ விவசாயிகள் ஐரோப்பியர்களிடம் இருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து கருநீல சாயம், நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் நீல சாயம் பார்த்தோம். இங்கே வந்து கருநீல சாயம் அப்படின்னா இண்டிகோ. ஓகேங்களா. பாருங்கள் எத்தனை பங்கு வந்து நிலத்தில் விவசாயிகள் கருநீல சாயம் கட்டாயம் விளைவிக்கும் சொல்கிறாங்க. 20ல் 3 பங்குல இந்த வந்து கருநீல சாயம் வந்து கட்டாயமாக விளைவிக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதாவது இண்டிகோ இல்லைன்னா அவுரின்னுவாங்க. அவுரி பயிரிட, அவுரினாவும் இண்டிகோன்னு நீல சாயம் எல்லாமே ஒன்று தான், கருநீலம்னு ஒன்று தான். ஓகேங்களா. அதுக்கு பின்னாடி அங்கே வந்து காந்தியடிகளுக்கு யாருக்கு உதவியாக பின்னாடி இருந்திருப்பாங்கன்னா, இங்கே வந்து காந்தியடிகள் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு இருப்பாங்க. பாருங்கள், இந்த கட்டமைப்பு விவசாயிகள் சுரண்டியதோடு அவர்கள் வறுமையில் பிடியில் சிக்க வைத்தது. ஓகேங்களா. ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு. ராஜேந்திர பிரசாந்த். ஓகேங்களா. ராஜேந்திர பிரசாந்த், மஜாருல் ஹாக், ஆரிய கிருபானினி, மகாதேவா தேசாய் போன்ற உள்ளூர் தலைவர்கள் காந்தியடிகள் விரிவான விசாரணைகள் மேற்கொண்டனர். காந்தியடிகளிடம் இவங்க தலைவர்கள் ஃபுல்லாக பேசி விரிவான விசாரணை மேற்கொள்ளும் போது உடனடியாக அந்த மாவட்டம் விட்டு வெளியேறுன்னு யார் சொல்கிறாங்க? பிரிட்டிஷ் அதிகாரிகள் சொல்கிறாங்க காந்தியடிகளை. ஓகேங்களா. பாருங்கள், காந்தியடிகளையும் ஒரு உறுப்பினராக கொண்ட விசாரணையின் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. காந்தியடிகள் ஒரு உறுப்பினராக ஒரு குழு விசாரணை அளிக்கப்படும். அது ஏழை விவசாயிகளின் சிரமத்தை குறிக்கும் அந்த குழு. ஓகேங்களா. அடுத்து ஐரோப்பியர் வந்து கருநில விவசாயிகள் வந்து மீட்டெடுக்கப்பட்டனர். ஓகேங்களா. இந்த அறிக்கை வந்து இந்த குழுவோட அறிக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐரோப்பியர்கள் வந்து கருநில சாய விவசாயிகள் வந்து மீட்டெடுக்கப்பட்டனர். அப்புறம் ஐரோப்பியர் வந்து படிப்படியாக சம்ரானை விட்டு வெளியேறினர். ஐரோப்பியர் வந்து படிப்படியாக சம்ரானை விட்டு வெளியேறினர். ஓகேங்களா. அடுத்து செகண்ட் பாருங்கள், வருஷம் பாருங்கள். ஆலய தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் மற்றும் அலகாபாத்தில் காந்தியடிகள் உண்ணாவிரதம். ஓகேங்களா. இது வந்து செகண்டு. அலகாபாத்தில் நம்ம வந்து என்ன பார்த்தோம்? மில் வேலை நிறுத்தம் இருக்கீங்களா. மில் வேலைனாலும் ஆலை தொழிலாளர்கள் ரெண்டும் சேம் தான். 18 வருஷம் பார்த்திங்கன்னா. இதை பற்றி நம்ம எப்படி பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். இந்த பாருங்கள், சம்ரான் சத்தியாகிரகத்தின் வெற்றி அடைந்தது. ஓகேங்களா. அதுக்கு பின்னாடி தான் 1918 அலகாபாத் மில் வேலை நிறுத்தம். ஓகேங்களா. அலகாபாத் மில் வேலை நிறுத்தம். அதுக்கு பின்னாடி தான் 1918 கேதா சத்தியாகிரகம். ஓகேங்களா. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல 1918 2 இருக்கும், கன்ஃபியூஷன் ஆக வேணாம். சம்ரானுக்கு அடுத்து அகமதாபாத் பார்த்து கேதா. ஓகேங்களா. காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கினர். பாருங்கள், அலகாபாத் அந்த போராட்டம் எதுக்காகன்னு பாருங்கள். அலகாபாத் நகர மையத்தில் பணியாளர்களுக்காக மக்கள் ஒன்று திரட்டும் பணி காத்திருந்தது. துணி ஆலை பணியாளர்களும் ஆலை முதலாளிகளுக்கும் இடையே பிரச்சனை நிலவியது. இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன பிரச்சனை போகுதுன்னா, காந்தியடிகள் 2 பேத்துக்கும் பேசுகிறாரு, 2 பக்கமும் பேசுகிறாரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாங்க, மிக குறைவான ஊதியம் பெற்ற பணியாளர்கள் கோரிக்கை, ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க. அதுக்கு
ஏற்க முதலாளிகள் மறுத்ததை அடுத்து 35% ஊதியம் உயர்வ வேண்டும் என்று கோரிக்கை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுத்துமாறு காந்தியடிகள் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினர். 35% வந்து அமௌண்ட் வந்து உயர்த்தி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. உடனே காந்தி என்ன பண்ணுறாருனா தொழிலாளர்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் அவர் உண்ணாவிரதம் போராட்டத்தில் இறங்கினர். தொழிலாளர்களின் வேலை நிறுத்தமும் காந்தியடிகள் உண்ணாவிரதம் இறுதியில் தொழிலாளர்கள் கோரிக்கை ஏற்க வேண்டிய நிலைக்கு ஆலய முழுவர்கள் இருந்தனர். ஓகேங்களா. அப்போ இவங்க சொல்கிறது கரெக்ட் தான். ஏன்னா இவங்க வந்து வேலை செய்யாமல் நின்றாங்கன்னா அவங்களுக்கு தான் ஒர்க்கு அந்த தொழில் வந்து டவுன் ஆகும்ல. அப்போ இது வந்து அவங்க உடனே ஏற்றுக்குருவாங்க. இது வந்து அகமதாபாத் நகரில் நடந்த மில் வேலை நிறுத்தம். ஓகேங்களா. பாருங்கள், கேதா போராட்டம். கேதா போராட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1918 என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே வந்து கேதா மாவட்டம் வந்து ரொம்ப பருவமழை வந்து பேஞ்சிருக்கு. பருவமழை பெய்கிறனால அந்த விவசாய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த நிலையில் கூட என்ன செய்கிறாங்கன்னா, நில வருவாய் வசூலை வந்து ரத்து செய்யுமாறு கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, எங்களால் அமௌண்ட் வந்து எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரத்து செய்யுங்க, வசூல் பண்ணுறத வருவாய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இல்லைன்னா ரத்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அரசின் பஞ்சகால விதியின்படி பயிர் சாகுபடி சரியாக 25% குறைவாக இருந்தால் பயிரிடுவோர் முழு நிலவரி ரத்துக்கு தகுதி பெற்றவர். ஓகேங்களா. ஆனால் நிர்வாகத்தினர் இவ்விதியை அமுல்படுத்த மறுத்துவிட்டு முழுமையாக பணத்தை செலுத்துமாறு துன்புறுத்தினர். என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் காசு கூட கட்டணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக மழை பெஞ்சு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் இருக்கிற கொஞ்சமாச்சும் வருமானம் வந்து கொடுக்கலாம், அதாவது அமௌண்ட் வந்து கட்டலாம், வருவாய் வந்து கட்டலான்னுவாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியாது, எனக்கு முழு அமௌண்ட் தான் நீங்கள் வந்து நிலவரி வந்து செலுத்தணும்னு சொல்கிறாங்க. இதுக்காக காந்தியடிகள் வந்து போராட்டம் வந்து இருக்காங்க. எப்படின்னு பாருங்கள். பிளேக் நோயாலும் அதிக விலை ஏற்றதாலும் பஞ்சத்தாலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள். பிளேக் நோயாலும் அதிக விலை ஏற்றதாலும் பஞ்சத்தாலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் காந்தியடிகள் உறுப்பினரான அங்கம் வகித்த இந்திய பணியாளர் சங்கத்தின் உதவி கோரி அணுகினர். ஓகேங்களா. ஏழை விவசாயிகள் சார்பாக விதல்பாய் பட்டேலுடன் இணைந்து தலையிட்ட காந்தியடிகள் பணம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு பழிவாங்கும் நடவடிக்கை எதிர்த்து சாகும் வரை போராட்டம் நடத்துமாறு அறிவுறுத்தினர். ஓகேங்களா. இளம் வழக்கறிஞரான வல்லபாய் பட்டேலுடன் இந்துலால் நாயக்கும் காந்தியடிகளுடன் இணைந்து விவசாயிகள் உறுதியாக இருக்குமாறு வேண்டினர். ஓகேங்களா. கேதா சத்தியாகிரகம் பாருங்கள், வருஷம் பாருங்கள் 1918 2018 முடிய. ஓகேங்களா. காந்தியடிகள் தலைமையில் நடந்த 3 போராட்டங்கள் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ஏழை விவசாயிகள். ரெண்டாவது இந்தியாவின் மூலை முடுக்கில் வாழ்ந்த அனைத்து வகுப்புகள். மூணாவது சாதிகளை சேர்ந்த தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க. ஓகேங்களா. இந்த மூணுமே காந்தியடிகள் தலைமையில் நடந்த போராட்டங்கள். ஓகேங்களா. இந்திய பணியாளர் சங்கத்தை யார் நிறுவினர் கேட்டாங்கன்னா, இந்திய பணியாளர் சங்கத்தை யார் நிறுவினர் கேட்டாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. வருஷம் 1905. ஓகேங்களா. நம்ம வந்து கேதா சத்தியாகிரகத்தில் இருக்கும் பாருங்கள், நான் காமிக்கிறோம் செகண்ட் பாருங்கள். இந்திய பணியாளர் சங்கம் இருக்கா, இந்திய பணியாளர் சங்கம். இந்த உதவியினால தான் காந்தியடிகள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பார். இது யார் கொண்டு வந்தாங்கன்னு நான் கீழே அந்த சொல்கிறேன், ரீட் பண்ணுறேன் பாருங்கள். இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவியவர் யார்?
கோபாலகிருஷ்ண கோகலே, வருஷம் 1905. ஓகேங்களா. இவர் எதுக்காக இந்த சங்கம் வந்து கொண்டு வந்திருக்காருன்னா, பல்வேறு சாதி பிரதேசங்கள் மதங்கள் ஆகியவற்றை சேர்ந்து இந்தியர்களுக்கு நல பணிகளின் பயிற்சி வழங்க இந்திய பணியாளர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகலே வந்து இந்த வருஷம் வந்து நிறுவியிருப்பார். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 5 ஆண்டு காலத்துக்கு பயிற்சி பெற வேண்டிய உறுப்பினர்கள் வந்து குறைவான சம்பளத்துக்கு பணியாற்றி ஒப்புக்கொள்ளுதல் வேண்டும். அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. ட்ரைனிங்கில் இருக்கிறப்பயே கொஞ்சம் சம்பளம் வந்து குறைவான சம்பளம் கொடுத்து ட்ரைனிங் பண்ணணும். அப்படி ட்ரைனிங்கில் இருப்பாங்க. அதுதான் சொல்லுவார். 5 ஆண்டு காலத்துக்கு பயிற்சி பெற வேண்டிய உறுப்பினர்கள் வந்து குறைவான சம்பளத்துக்கு பணியாற்ற ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த அமைப்பு தலைமையகம் எங்கெங்கே இருக்குன்னா, மகாராஷ்டிராவின் பூனாவிலும், சென்னை மதராஸ், மும்பை பம்பாய் 2 ஒன்று தான், அலகாபாத் மற்றும் நாக்பூரில் முக்கிய கிளைகள் இருந்தன. ஓகேங்களா. இது வந்து எப்படி எங்கெங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா, மகாராஷ்டிரா பூனாவில், சென்னை மதராஸ், மும்பை பம்பாய், அலகாபாத் நாக்பூரில் வந்து இந்த கிளைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்திய பணியாளர் சங்கம் வந்து எங்கெங்கே இருக்குது? அலகாபாத்தில் இருக்குது, நாக்பூரில், பூனாவில், மகாராஷ்டிராவில் பூனாவில் இருக்குது, பூனாவில், சென்னை மதராஸ், மும்பை பம்பாய். ஓகேங்களா. ரவுலட் சட்டம் பற்றி பார்க்கலாம். பாருங்கள், வருஷம் பாருங்கள், 1919. ஓகேங்களா. மிதவாத தேசியவாதிகளுக்கும் முக்கியத்துவம் தருவதும் தீவிர தேசியவாதிகள் தனிமைப்படுத்துவதும் பிரிட்டிஷரின் கொள்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. இவங்களும் முக்கியமாக இருக்காங்க. இவங்க தனிமைப்படுத்துகிறாங்க. யாருன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. 1919 இந்திய கவுன்சிலர் சட்டம், ரவுலட் சட்டம் ஆகிய ஒரே ஆண்டில் இயக்கப்பட்டது. இந்திய கவுன்சிலர் சட்டமும் ரவுலட் சட்டமும் 1919 ரெண்டுமே இருக்குது. இந்திய கவுன்சிலர் சட்டம், ரவுலட் சட்டம். ஓகேங்களா. ஒரே வருஷத்துலேயே இயற்றப்பட்டன. இப்போ மிதவாதிகள் யார் அவங்கன்னா முக்கியமாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மிதவாத தேசியவாதிகள்னாவே தாதாபாய் நௌராஜி, கோபாலகிருஷ்ண கோகலே மற்றும் பெரோசா மேத்தா 3 பேருமே மிதவாத தேசியவாதிகள். இவங்க முக்கியத்துவம் தருவதும் ரவுலட் சட்டம் வந்து மிதவாத தேசியவாதிகளும் முக்கியத்துவம் தருவதும் யார்? தாதாபாய் நௌராஜி, பெரோசா மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேங்களா. தீவிர தேசியவாதிகள் அவங்க யாருன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பின் சந்திரபால், அரவிந்த கோஷ், சிதம்பரனார், நாராயண போஸ். ஓகேங்களா. இவங்களும் தீவிர தேசியவாதிகள் தனிமைப்படுத்துவதும். ஓகேங்களா. மிதவாதி யார்? தாதாபாய் நௌராஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பெரோசா மேத்தா. இவங்க வந்து மிதவாக தேசியவாதிகள். தீவிர தேசியவாதிகள் லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிம் சந்திரபால், அரவிந்த கோஷ், வி.ஓ. சிதம்பரனார், நாராயணன் போஸ். ஓகேங்களா. இவங்களை இப்படி கொண்டு வந்துருக்கிற ரவுலட் சட்டம்னாவே மிதவாத தேசியவாதிகள் முக்கியத்துவம் தருவதும் தீவிர தேசியவாதிகள் வந்து தனிமைப்படுத்துவதும் பிரிட்டிஷன் கொள்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. அந்த வருஷத்தில் 2 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்திய கவுன்சிலர் சட்டம், ரவுலட் சட்டம். ஓகேங்களா. 1919. ஓகேங்களா. உலக போர் நடந்த காலகட்டத்தில் தீவிர தனிமையுடையோர் மற்றும் தேசபக்த புரட்சியாளர்கள் எதிரான அடக்குமுறை நடவடிக்கைகள் தொடர்ந்தனர். பலர் தூக்கில் தொங்கவிட்டனர் அல்லது நீண்ட காலத்துக்கு சிறையில் அடைக்கப்பட்டனர். ரவுலட் சட்டம். ஓகேங்களா. இது வந்து +2 ரவுலட் சட்டம். நம்ம 10th வந்து போன வீடியோவில் பார்த்துடணும். ரவுலட் சட்டம் பற்றி கொஞ்சம் கிளியராக நல்லா அதுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் பார்த்துருங்க. ஏன்னா ஆக்சுவலி மறுபடியும் ரிப்பீட்டட் அது கொண்டு வந்து கொடுத்தோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிருந்தால் இதில் வந்து 12th மட்டும் கொடுத்துருக்கேன்.
ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.